வெல்கம் டு பிரீதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உளுந்து பச்சரிசி வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து பச்சரிசி கஞ்சி நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கறது அவங்களோட இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கருப்பு உளுந்து, நல்லா முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அரை கப் பச்சரிசி, 2 கப் நாட்டு சர்க்கரை. அதை ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் உளுந்தை அதை கொட்டி நல்லா பொன்னிறம் மாற வரும். பொன்னிறம் மாறது எப்படி தெரியும் அப்படின்னா, நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நல்லா ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் பச்சரிசி சேர்த்து ரொம்ப பொன்னிறமாகக்கூடாது, ஓரளவுக்கு பொன்னிறமானோடனே இதையும் நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நீங்கள் சலிக்கிறதுனா சலிச்சுக்கலாம், இல்லை அப்படியே போட்டு கஞ்சி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி 2 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி தேவையான அளவு சர்க்கரை இல்லைன்னா உப்பு போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பொடி பண்ணியிருக்க பவுடரை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை அப்படின்னா 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் நாட்டு சர்க்கரை அப்படின்னா 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தூசி திரும்ப இருந்தாலும் தனியாக வந்துடும். நான் இன்னைக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். கலந்து வச்ச மாவை கொட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்பப்போ கலந்து விடுங்க. நம்ம கலந்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த கஞ்சி நல்லா உடம்புக்கு ரொம்ப எனக்கு நாட்டு சர்க்கரை பத்தல, அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போதும்னா நீங்கள் விட்டுருங்க. தேங்காய் இருந்துச்சுன்னா துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.